இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களை, மார்க் நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றது போல விளக்கு உவமையை பற்றி ஆண்டவர் இயேசு என்று தெளிவான புரிதலை நம்முடைய வாழ்விற்காக கொடுக்கின்றார். 2 விதமான சிந்தனைகளை இது உள்ளடக்கி இருக்கிறது. ஒன்று, விளக்கினுடைய நோக்கமும் அல்லது விளக்கினுடைய தன்மையும் பறைசாற்றப்படுகிறது. இரண்டாவது, கேட்பவருடைய மனநிலையை பொறுத்து அவர்களுக்கான ஆசீர்வாதம் எப்படி இருக்கிறது என்பதை உணரச் செய்கிறது. விளக்கு உவமை என்று சொன்னாலே இந்த விளக்கு தண்டை ஏற்றி மரக்காலின் மேலே வைப்பார்களை ஒழிய மரத்தண்டின் கீழே யாரும் வைக்க மாட்டார்கள் என்று மத்தேயு நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம். இந்த விளக்கு உவமை என்பது ஆண்டவர் இயேசுவை குறித்த பார்வையாய் அமைகிறது. நாம் எல்லோருமே நம்முடைய வாழ்க்கையில் இருளை கடந்து வருகிற மகனாக மகளாக மாற்ற அழைக்கப்படுகிறோம். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்ற சிந்தனையின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும். இயேசுவை ஒளியாக கொண்டிருக்கிற, இயேசுவினுடைய வார்த்தையை விளக்காக கொண்டிருக்கின்ற எல்லா மாந்தர்களும் முடிவில்லா நிறைவான நிம்மதியான மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தன்மையில எப்போதும் வழிநடத்தப்படுகிறார்கள் என்பதை உரிமையோடு உறக்கச் சொல்லுகிறது இன்றைய நற்செய்தி பகுதி. காரணம், திருப்பாடல்கள் 109 முழுமையாக நாம் பார்க்கிறோம். இறை வார்த்தை ஒவ்வொருவருடைய காலடிக்கு விளக்காக அமைகிறது என்று சிந்திக்கிறோம். அதே போல யோவான் நற்செய்தியினுடைய 8வது அதிகாரத்தில் நானே உலகின் ஒளி என்று இயேசு தன்னை வெளிப்படுத்துகின்றார். எந்த மக்கள் இயேசுவை இதோ இந்த விளக்கினுடைய தன்மையில ஒளியின் தன்மைகளை அணுகுகிறார்களோ அத்துணை பேருடைய வாழ்க்கையிலும் வெளிச்சம் கொடுக்கிற, என்றென்றுமாய் ஒளி பொருந்திய வாழ்வாய் அமைத்துக் கொள்ளுகிற தன்மையை ஆண்டவர் இயேசு இன்றைய நாளில் கற்றுக் கொடுக்கிறார். எனவேதான் விளக்கு தண்டின் மீது வைப்பதற்காக அன்றோ என்று சொல்லப்படுகிறது என்றால், அங்கே வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, வெளியாகாமல் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நாம் இயேசுவோடு இருந்தோம் என்று சொன்னால், இயேசுவோடு பயணித்தோம் என்று சொன்னால், இயேசுவின் வார்த்தைகளை பின்பற்றினோம் என்று சொன்னால் இங்கே ஒளிவு மறைவு என்பது இருக்காது. எதையும் மறைத்து வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எதையும் மறுக்க வேண்டும் என்ற சிந்தனை இருக்காது. மாறாக மனம் திறந்த உரையாடலாக, மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடு கடவுளை தேடி செல்லுகிற, அவரின் வார்த்தையை நம்புகிற, அவருடைய வார்த்தைகளை ஒளிபெற்ற மக்களிடமாக வாழுகிற சிந்தனையை தான் கடவுள் முதலில் தருகின்றார். இரண்டாவதாக பார்க்கிறோம், என்ன சிந்திக்கிறோம்? நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள். இது எதற்காக? நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று சொல்லப்படுகிற நிகழ்வெல்லாம் இன்று தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. நீ என்ன கொடுக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி தான் உனக்கு கிடைக்கும் என்ற ஒரு மனநிலை சிந்தனையில் தான் அதை நாம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் அப்படி அல்ல அன்புக்குரியவர்களே. எந்த அளவையால் என்று சொன்னால், இறை வார்த்தையை எத்தகைய மனநிலையில் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அத்தகைய மனநிலையின் பின்னணியில் அந்த வார்த்தை கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் இயேசு இங்கு பேசுகிறார். எப்படி? இருப்பவனிடத்தில் கொடுக்கப்படும் வார்த்தையானது அவன் மீது தொடர்ந்து கொடுக்கப்படுகிற வார்த்தையாக இருக்கும். உள்ளதையும் எடுக்கப்படும் என்று சொன்னால் அவனிடத்தில் இருக்கிற ஞானம் எடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. யாரிடத்திலெல்லாம் வார்த்தையினுடைய ஆழம் இருக்கிறதோ, யாரிடத்திலெல்லாம் வார்த்தையினுடைய நீடித்த நிலைத்த உறவு இருக்கிறதோ அவர்களுக்கு வார்த்தை என்ன செய்யுமாம்? ஞானத்தை கொடுத்து கொண்டே இருக்குமாம். யாரெல்லாம் அந்த வார்த்தையை புறக்கணிக்கிறார்களோ, யாரெல்லாம் செவி சாய்ப்பதை நிறுத்துகிறார்களோ, யாரெல்லாம் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க தங்கள் மனங்களை திறக்கவில்லையோ அவர்களிடத்திலிருந்து அந்த ஞானம் எடுக்கப்படும். எனவேதான் அங்கே கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள் என்றால், கேட்கின்ற வார்த்தையை குறித்து கவனமாயிருக்கிற பொழுது நாம் ஒவ்வொருவருமே அந்த வார்த்தையை ஏற்கிற பொழுது அது ஞானமாய் மாற்றப்படுகிறது. அந்த வார்த்தையை புறக்கணிக்கிற பொழுது அது நம்மிடமிருந்து மறைக்கப்படுகிறது. எனவே இந்த சிந்தனையில் தான் இருப்பவருக்கு கொடுக்கப்படுகிறது, இல்லாதவரிடம் உள்ளதும் எடுக்கப்படுகிறது என்று சொன்னார். இந்த பின்னணியில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் பறைசாற்றுகிறார். எனவே சிந்திப்போம். விளக்கின் தன்மையும் இந்த கேட்போரின் தன்மையும் நிரந்தரமாய் நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும் என்றால் பின்வரும் சிந்தனைகள் நமக்கு பாடமாய் அமையட்டும். ஒன்று, வெளிப்படை தன்மை இருக்க வேண்டும். நாம் எல்லாவற்றையும் வெளிப்பாடு உள்ள உணர்வோடு அல்லது வெளிப்படுத்தப்பட்ட உணர்வோடு ஆண்டவர் இயேசுவை அணுக வேண்டும். இரண்டாவது, கேட்டலும் செவிசாய்த்தலும் சரியாக இருந்தது என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு சரியாக இருக்கும் அன்புக்குரியவர்களே. மூன்றாவதாக பார்க்கிறோம், வளர்ச்சி இருக்க வேண்டும். ஆன்மீக வளர்ச்சியும் ஆன்மீக முதிர்ச்சியும் இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்வும் நம்முடைய ஒளி நிறைந்த பார்வையும் அல்லது கேட்கும் திறன் மிகுந்த வாழ்வும் செழிப்பாக இருக்கும் என்று பார்க்கிறோம். இறுதியாக நம்முடைய பின் விளைவுகளையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒளிக்கு பதிலாக இருளும்,
கேட்பதற்கு பதிலாக தவிர்த்தலும் இருந்தது என்று சொன்னால் பழைய வாழ்வுக்குள் நாம் கடந்து செல்லுகிறோம். படைத்தவனுடைய வாழ்வுக்குள் நாம் கடந்து செல்ல முடியாது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.